லைஃப்ல ஒரு டைமாவது இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனியில் பிளான் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியெல்லாம் ஓகே பண்ணிட்டு கிளம்பி போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கொல்லிமலைக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு கீழே வந்து சாப்பிடும்போது தான் இது பேசிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம்ல, இப்போலாம் பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். 1192 படிக்கட்டு, இதெல்லாம் எப்படிடா கடந்து போய் நம்ம குளிக்க போறோம் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா அதெல்லாம் நடந்து போயிட்டு கிட்ட அந்த வியூ பாயிண்ட பார்க்கும்பொழுது அப்பாடி என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. லைஃப்ல இதெல்லாம் பார்க்காம நம்மளாம் செத்துருவோமோ அப்படிலாம் தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுல நான் என்ஜாய் பண்ணி கத்தி இருப்பேன், ஒரு மாதிரி பேசியிருப்பேன். அதெல்லாம் போடும்போது நீங்களே சிரிச்சிருவீங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குளிச்சா முடிச்சுட்டு சரி ரசிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. சரி சும்மா வந்ததான் வந்துட்டோம், 4-5 செல்ஃபியை போட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க கூட வந்தவங்க எல்லாரு கூடயும் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும்.